நேயர்களுக்கு வணக்கம். ஜாதகத்தை நீங்களே பார்க்கலாம் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பொதுவாக அவரவர் ஜாதகத்தை கையில் எடுத்து ஜாதகத்தில் லக்கினத்தில் இருந்து 12 ராசிகளுக்கும் உரிய பலன்களை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே பேசுகிறேன். முதலாவதாக ஜாதகத்தில் இடம்பெறும் லக்கினம், அதுதான் முதல் இடம். ஜாதகத்திலே லக்கினம் என்பது உயிர். ஒவ்வொரு ஜாதகருடைய ஆயுள் பரியந்தம் இறுதி கால வரையிலும் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தெளிவாக சொல்லுவது லக்கினம். 2ஆம் இடம், லக்கினத்திற்கு அடுத்த இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம் ஆகிய 3 விஷயங்களை தெளிவுபடுத்துகிறது. தனம் என்றால் பணம், பணத்தை தரும். வாக்கு என்றால் நாம் அனைவரும் அவ்வப்போது பேசக்கூடிய பேச்சு. அடுத்து குடும்பம், ஃபேமிலி. ஆக 3 விஷயங்களை அறிந்து கொள்ள 2ஆம் இடம் பயன்படுகிறது. 3ஆம் இடம் தைரிய வீரியம், ஜாதகருடைய தைரிய வீரியம். அடுத்து இல்வாழ்க்கை தொடர்புடைய தீரம். அடுத்து இளைய சகோதர சகோதரிகள். அடுத்து ஜேர்னலிசம், பத்திரிகை துறை. இது போன்ற விஷயங்களை 3ஆம் இடம் சொல்லும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் என்று பெயர். தாயார், வாகனம், வீடு, சொத்துக்கள் இவற்றையெல்லாம் சொல்லக்கூடியது 4ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதிலே 5ஆம் இடம் முக்கியமாக சொல்லுவது ஒவ்வொரு ஜாதகருக்கும் கிடைக்கும் புத்திர பாக்கியம். 6ஆம் இடம் என்பது நீடித்த காலம் நீடிக்கிற நோய் நொடி, கோர்ட்டு வழக்குகள் போன்ற கெட்ட பலன்களை சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். ஆண் ஜாதகருக்கு பெண்களை பற்றி அறியவும், மனைவியை பற்றி அறியவும், பெண் ஜாதகர்களுக்கு கணவனை பற்றி அறியவும் பயன்படும். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஆயுள் பரிபூர்ணமாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள உதவுவது 8ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். உயர்கல்வி, தந்தையரை பற்றி விவரங்கள் முதலியவற்றை சொல்லக்கூடிய யோக பாக்கிய பலன்கள். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். ஒவ்வொரு ஜாதகரும் செய்யும் தொழில், உத்தியோகம் அவற்றை விளக்குவது 10ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் தரும் பணத்தை ஜாதகர் பல மடங்கு அதிகமாக பெறக்கூடியதை சொல்லுவது 11ஆம் இடம் லாபஸ்தானம். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், வெளிதேச தொடர்பு, தூக்கம். இந்த 12 ராசிக்கும் உரிய பலன்களை நான் இப்போது விளக்கி இருக்கிறேன். அடுத்ததாக 1, 4, 7, 10 இந்த 4 இடமும் கேந்திரஸ்தானங்கள் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 3, 6, 8, 12 இந்த 4ம் மறைவு ஸ்தானங்கள் என்று ஜோதிட மூல நூல்களிலே
விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்கள் என்று ஜோதிட நூலிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 2, 5, 8, 12 2, 5, 8, 11 இந்த 4 ராசியும் பணபரஸ்தானங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர இடங்களில் அந்தந்த வீட்டு கிரகங்களே அங்கே அமைவது மிக மிக பெரிய சிறப்பு. அதன் மூலம் ஜாதகர் நல்ல பலன்களை பெற முடியும். 1ஆம் இடம் என்ன பலனை தருமோ, 4ஆம் இடம் என்ன பலனை தருமோ, 7ஆம் இடம் என்ன பலனை தருமோ, 10ஆம் இடம் என்ன பலனை தருமோ அவை அனைத்தையும் பல மடங்கு பெருக்கி ஜாதகரை மேன்மையான செல்வந்தராக உருவாக்கும். அடுத்து 1, 5, 9 இது கேந்திர இடங்கள். கேந்திர இடங்களை ஏற்கனவே 4, 7, 10 சொன்னேன். 1, 5, 9 என்ற மூன்றும் திரிகோண ராசிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 1, 5, 9 கூடைய கிரகங்கள் 1, 5, 9க்குள்ளேயே இருந்தாலும் அல்லது 1, 5, 9க்கு உள்ளேயே அவர்கள் மாறி அமர்ந்திருந்தாலும் அல்லது 1, 5, 9க்குடையவர்கள் 1, 5, 9ஐ எங்கிருந்தாவது பார்த்தாலும் மிகப்பெரிய யோகத்தை அந்த ஜாதகர் பெற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 3, 6, 8, 11 இந்த 4 உபஜயஸ்தானங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபஜயஸ்தானத்திலே 4 உபஜயஸ்தானத்திலும் சுப கிரகங்கள் 3 இருந்தாலே 100% உன்னதமான செல்வத்தை, சொத்துக்களை ஜாதகருக்கு கொடுத்துவிடும். இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 2, 5, 8, 11 இந்த பணபரஸ்தானங்கள் ஜாதகருக்கு அடிக்கடி பண வசதியை, பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள். சில பேர் வியாபாரம் செய்வார்கள், சில பேர் உத்தியோகத்திலேயே ஓவர் டைம் என்ற வேலையை பார்ப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அடிக்கடி அல்லது தினசரி அல்லது அடிக்கடி பணம் வரும். இவற்றை விளக்குவதுதான் 2, 5, 8, 11 இந்த 2, 5, 8, 11 எந்த கிரகம் இருந்தாலும் பண வருமானம் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும் ஜாதகருக்கு. 3, 6, 8, 12 இந்த 4ம் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4லும் லக்கினாதிபதியோ கேந்திராதிபதியோ 1, 5, 9க்குடையவர்களோ மறைந்து விடக்கூடாது. அவ்வாறு மறைந்தால் அவர்கள் தரும் பலன்கள் ஜாதகர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். எனவே மறைவு ஸ்தானங்கள் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அடுத்ததாக கிரகம் 7 கிரகம், ராகு கேது தவிர 7 கிரகங்களும் ஏதாவது ஒரு ராசியிலே நீசமடையும். அவ்வாறு நீசம் பெற்றால் நீசபங்க விதிமுறைகள் மிக சுருக்கமாக நான் தெளிவுபடுத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அவற்றை நீங்கள் பார்த்தாலே போதும். நீசபங்க ராஜயோகத்தின்படி நீசபங்கம் பெற்றால் மிக மேன்மையான யோக பலன்கள் ஜாதகருக்கு உண்டு என்பதை ஜாதகர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனது வீடியோவை காணும் அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும்
வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.